ஸ்கூல் புக்கில் பேசிக்காக ஒரு சில சம் இருக்குது, அது நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அது இப்போ ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. இது ஈஸி தானே. அப்போ இது என்னது? ஒன்றுமே கிடையாது. ஒரு படம் போடுங்க, 4 பக்கமும் 8 சென்டிமீட்டர்னு குறிங்க. ஓகே, அப்போ பக்கம் என்னது? 8 சென்டிமீட்டர். பரப்பளவும் சுற்றளவும் கேட்குறாங்க. பரப்பளவுன்னா என்னதுங்க? ஏரியா. சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். அதை நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆச்சுங்கிறது தெரியும். இப்போ அந்த ஃபார்முலா உங்கள் மைண்டில் அப்படியே வந்து பதிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? A². அப்போ 8 × 8 64. சரி, ஓகே, இது போட்டான். இப்போ அழகு என்ன போடுவீங்க? சென்டிமீட்டரில் சொல்லுவீங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவீங்களா? பரப்பளவுங்கிறத எப்பயுமே நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் சொல்ல முடியும், சதுர அளவுகளில் தான் சொல்ல முடியும். சரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி, சுற்றளவுக்குங்க. சுற்றளவு என்ன ஃபார்முலா சதுரத்துக்கு? 4A. 4 × பக்கம் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். அப்போ 4 × 8 32. இதை சென்டிமீட்டர் சொல்லுவீங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவீங்களா? இது சுற்றளவு, இது ஒரு லென்த்தை தான் குறிக்குது, அதனால் சென்டிமீட்டரில் தான் சொல்லுவோம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இது வந்து நல்லா சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன சார் ரொம்ப சின்ன சம்மாக இருக்குங்க. நான் வந்து லேர்னர்ஸ்க்கு இந்த சம் வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? மற்ற விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள். ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் ஒரு பக்கத்தின் அளவு என்ன? ஒன்றும் இல்லைங்க, சுற்றளவு சொல்லிட்டாங்க. சதுரம் வரைஞ்சிக்கோங்க. சுற்றளவு என்ன சொல்கிறாங்க? 4A வந்து 40ங்கிறாங்க. அப்போ ஏ என்னங்க? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 40 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ என்ன வரும்? 40 4ஆல் வகுக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியணுங்க. 4A கொடுத்துட்டாங்க, எனக்கு ஏலாம் கண்டுபிடிக்க தெரியாதுலாம் சொல்ல முடியும். இந்த தான் பேசிக், நம்ம ஏற்கனவே நம்ம கற்றுக்கிறது. அடித்தா 10. ஸோ பக்கம் 10 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பக்கத்தோட அளவு கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பூங்காவின் பரப்பளவு. ஸோ ஒரு பக்கத்தோட அளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பக்கத்தோட அளவு என்னது? 10 மீட்டர். இப்போ பூங்காவோட பரப்பளவு இதை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா பரப்பளவுக்கு ஏரியான்னு சொல்லுவோம். அதை தான் நான் வந்து சுருக்கமாக வந்து ஏன்னு எழுதுறேன். ஏரியா =A². ஸோ 10 × 10 100. இப்போ என்ன பண்ணுவீங்க? மீட்டரில் இருந்தால் மீட்டர் ஸ்கொயரில் எழுதுவீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுவும் சிம்பிள் சம்மு தான். இப்போ வாங்க, இதுதான் அவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேள்விகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்க கேள்வி. என்ன அப்படின்னா, ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஓகேங்களா? கேள்வி என்ன சொல்கிறாங்க? ஸ்கூல் புக்கில் இருக்கிற கேள்வி தாங்க, 6th. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஓகேங்க, 4 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2 3 6 4. ஓகே, இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி என்னப்பா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னப்பா சுற்றளவும் கேட்கல, எனக்கு பக்கம் கொடுத்துட்டீங்க. சுற்றளவு கேட்டிருந்தா டக்குன்னு நான் வந்து 4 × A 40ன்னு சொல்லியிருப்பேன். பரப்பளவு கொடுத்துருந்தா 10 × 10 100ன்னு சொல்லியிருப்பேனே. இப்போ என்னமோ வித்தியாசமாக கேட்குறீங்களே அப்படின்னா ஏதோ ஒன்றும் இல்லை. நம்ம கான்செப்ட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெளிவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது புரியும். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சதுரத்தோட பக்கங்க, சதுரத்தை வரைஞ்சிக்கோங்க. ஒரு சதுரத்தோட பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்போ 4 பக்கம் 10. அவன் என்ன சொல்கிறான்? அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது, 3 மடங்குன்னா என்னது? அப்போ 10 மாதிரி 3, 10 3ஆல் பெருக்குனா என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி. அப்போ வந்து பக்கம் என்னவா ஆகுது? ஏற்கனவே வந்து முதல்ல இருந்த பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்போ புதுசு என்ன ஆகுது? 3 மடங்காகுது அப்படிங்கிறான். 30. ஓகேங்களா? இப்படி ஆகிறப்ப அவன் என்ன சொல்கிறான்? சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஓகே, சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னங்க? சிம்பிள் தாங்க. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4A. 4 × புதுசாக பக்கம் நம்ம என்ன இருக்கு? 3 மடங்கு அதிகரிச்சதுக்கப்புறம் 30. 120. என்னது? அவங்க என்னத்தில் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பழசு பக்கம் அப்படி இருந்தால் என்னதுங்க?
இப்போ நார்மலாக 10ன்னு இருக்கிறப்ப நமக்கு என்ன சுற்றளவு கிடைக்குங்க? 10ன்னு இருந்தால் 4 × 10 40ங்க. 40 சென்டிமீட்டர். அப்போ நார்மலாக 10 சென்டிமீட்டர்னு இருக்கிறப்ப நமக்கு 40 சென்டிமீட்டர் சுற்றளவு கிடைக்குது. அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து பக்கத்தை வந்து 3 மடங்காக அதிகரிக்கிறப்ப சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்குதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க. எத்தனை 40லேருந்து எத்தனைங்க 120 எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்குதுங்க? 3 மடங்கு அதிகரிச்சிருக்குது. அது 120 40ஆல் அடிங்க. பழசுக்கு இதுக்கானங்க 3 மடங்கு அதிகரிக்குது. ஓகேங்களா? சரி, இதை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கணுங்களா? இந்த மாதிரி அளவு இருந்தால் தான் நாங்கள் கண்டுபிடிக்கணுங்களா? அவன் அளவே கொடுக்காம கூட சொல்லலாம். ஒரு சிம்பிளாக இந்த கேள்வி இப்படி கூட மாற்றலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சதுரத்தோட பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்காகும்போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஸோ நார்மலாக பக்கத்தை 10ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு 40 தான் கிடைக்குது. இப்போ அவன் சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறப்ப அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது அப்படின்னா அப்போ பக்கம் வந்து 10ங்கிறது எத்தனையாக மாறுதுங்க? 10ங்கிறது இப்போ வந்து 30ஆக மாறுது. அப்போ புது சதுரம் எப்படி இருக்கும்? 4 பக்கமும் 30ன்னு இருக்கும். 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு சுற்றளவு நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப என்ன கிடைக்குதுங்க? 4 × 30 120 சென்டிமீட்டர். அப்போ 40 சென்டிமீட்டருங்கிறது நார்மலாக இருக்கிறது எத்தனை மடங்காக இருக்குது? அது மாதிரி 3 மடங்கு ஆயிடுச்சுங்க. 120 வகுத்தீங்கன்னா எத்தனை? 3 மடங்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சதுரத்தின் பக்கம் அதன் பழைய அளவை விட 3 மடங்காகும் பொழுது அதன் சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஆஹா, என்னப்பா அது கேள்வி வேறு வித்தியாசமாக கேட்குறீங்களே சார்? ஒன்றுமே இல்லைங்க, நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு சதுரத்துக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த பக்கம் என்னங்கிறது நம்ம கொடுக்கல. அந்த பக்கத்தோடைய அளவு 3 மடங்காக அதிகரிக்கும் பொழுது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? அளவு எதுவும் கொடுக்காதப்ப ஃபார்முலாஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இப்போ ஃபார்முலா போடுங்க. என்ன பண்ணுங்க? இதே கேள்வி தான். நான் வந்து கேள்வி மட்டும் மாற்றி கேட்டிருக்கேன். 10ங்கிறத சொல்லாமல் என்ன பண்ணியிருக்குங்க? கேள்வி மட்டும் இந்த கேள்வி எடுத்துட்டு ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு சதுரத்தோட பக்கம் 3 மடங்காக அதிகரிக்கும் போது ஓகேங்களா சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார்முலாவுக்கு போயிருங்க. சரி, பக்கம்னா என்னது? ஏ. ஸோ புது பக்கம் எத்தனைங்க? 3 மடங்கு. ஏ × 3 3a. அப்போ 3aன்னு வரும்பொழுது சுற்றளவு என்னதுங்க? சுற்றளவோட ஃபார்முலா 4 × a வா? இந்த இடத்துல இப்போ ஏ என்னவாயிருச்சுங்க? 3a ஆயிடுச்சு. அப்போ இந்த 3aவை அப்ளை பண்ணுங்க. 3a 12a. அப்போ ஒன்றும் அதே தான். அந்த புதுசாக வந்தது 12aங்களா? பழசு 3aவா? சுற்றளவு அடிச்சிங்கன்னா என்ன வருதுங்க? சாரி, அதாவது பக்கம் வந்து 3 பக்கம் வந்து 3 மடங்கு ஆகிறப்ப பழைய பக்கத்தோட சுற்றளவு என்னதுங்க? 4a. ஓகேங்களா? 4aன்னு இருக்குது. அப்போ புது பக்கம் என்ன ஆகுதுங்க? 12aன்னு இருக்குது. சரி, நான் மாற்றி வகுத்துட்டேன். சாரி, பை மிஸ்டேக்கு. ஏன்னா போன சமுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே தான் வரும். அதுதான் பார்த்தேன். அப்போ 12 புது சுற்றளவு நமக்கு 12aங்க, பழைய சுற்றளவு 4a. ஓகேங்களா? அப்போ என்னதுங்க? எத்தனை மடங்கு அதிகரிச்சுன்னு எப்படிங்க சொல்லுவோம்? 12aவை 4aல டிவைட் பண்ணுங்கள். அடித்தா 3. ஸோ 3 மடங்கு. போன சம்முக்கு என்ன ஆன்சரோ அதுதாங்க ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ சதுரத்தில் நம்ம ஒரு டைப் சம் பார்க்கலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஓகேங்களா? அது என்ன சொல்கிறாங்க? ஒரு சதுரத்துக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு சதுரம் இருக்குது. அதோடைய பக்கத்தை வந்து நம்ம 20% அதிகரிக்கிறப்ப ஓவராலாக அதனுடைய பரப்பளவு எவ்வளோ அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதை 2 விதமாக போடலாம். ஒன்று கான்செப்ட் பேஸ், இது என்ன கான்செப்ட்டுங்கிறது ஒன்று புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நான் சைடில் நோட் பண்ணுறேன். x + y + xy / 100. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் போடலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அது கொஞ்சம் எலாபரேட்டாக வரும். அதுக்கப்புறம் என்னென்னா அதை மைண்டில் வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓ, இப்படி தான் அது மாறுதா? ஓ, இப்படி இது மாறினா அது அப்படி வருதா? இதுதான் கான்செப்டானு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறக்காது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறக்குங்கிற பட்சத்தில் கூட அந்த கான்செப்ட் படி நீங்களாவே சாம்பிளாக நம்பர் கொடுத்து பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்க, ஒரு சதுரம் நம்ம வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து நான் சாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். எப்போயுமே ஒரு முழு எண்ணா நல்லா எனக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்குவேன். எப்படின்னா என்ன 10 இப்படி ஒரு சதுரம் இருக்குன்னு வைங்களேன். 4 பக்கம் 10 மீட்டர் இருக்குது. ஸோ ஓகேங்களா?
இப்போ என்னது பக்கம் ஏங்கிறது 10 மீட்டர். அப்போ பரப்பளவு என்னதுங்க 100 மீட்டர் ஸ்கொயருங்களா? 10 × 10 100 மீட்டர் ஸ்கொயரா? ஓகேங்களா? இப்போ இது நார்மலாக இருக்கிற ஒரு சதுரம். இந்த சதுரத்தை வச்சு நான் இப்போ சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறேன். இப்போ இதோட பக்கம் 20% அதிகரிக்கிறது. 20% என்னங்க? அப்போ அது 20% அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 20/100. அப்போ ஏற்கனவே 10 இருக்குங்களா அளவு? அதோட 20 என்ன பண்ணுறோம்? 0 அடிச்சுச்சுன்னா 2. அதான் 20%ங்கிறது என்னதுங்க 2 மீட்டர். அவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒருவேளை 50% அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ஓட 50%, 50/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அப்போ அந்த அளவு தான் வந்து அதோடைய இத்தனை சதவீதங்கிறது. அதை நம்ம என்ன பண்ணணும்? பழைய அளவோட கூட்டிக்கணும். அப்போ 20% அதிகரிக்கிறது. அப்போ ஏற்கனவே 10, 20% எவ்வளோங்க? 2. 2 கூட்டினா எவ்வளோங்க? 12 மீட்டர். அப்போ புது சதுரத்தோட அளவு என்னது? 12 மீட்டர். இதுதான் அந்த அதிகரிக்கப்பட்ட சதுரம். இந்த சதுரத்தோட பரப்பளவு பழைய சதுரத்துக்கும் இதுக்கும் இதை விட இது பரப்பளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஓகேங்களா? அப்போ இதோடைய பக்கம் என்னதுங்க 12, பரப்பளவு என்னதுங்க 12 × 12 144 மீட்டர் ஸ்கொயர். அப்போ பழைய சதுரத்தோட பரப்பளவு 100 மீட்டர் ஸ்கொயர், புதுசு 144. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? அந்த வேறுபாடு 144 - 100 44 மீட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன அர்த்தங்க? 44%. 100ங்கிறது 144 அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் லாஜிக். ஸோ நம்ம இந்த சம்முக்கோட ஆன்சர் என்னதுங்க? 44%. எத்தனை சதவிகிதம் அதோட பரப்பு அதிகரிக்கிறதுங்கிறது தான் கேள்வி. ஸோ நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சாம்பிளாக ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அப்படி எடுத்துக்கிறப்ப நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு. சரி, நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் சாம்பிளாக 10 எடுத்தேன்? 10ங்கிறது எனக்கு ஈஸி. 10லேருந்து 10% 1, 20% 2, 50% 5, 70% 7, 100% 10க்கு இன்னொரு 10. அப்படிங்க எனக்கு ஈஸியாக அதை வந்து அந்த அதிகரிக்கிற சதவீதத்தை நான் இதை வச்சு ரேண்டமாக எடுத்துருவேன். ஸோ நான் ஏன் வேறு நம்பர் கொடுக்கல? இப்போ ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 12ன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். பக்கம் 12ல் 10% எவ்வளோங்க? 1.2, 20% 2.4. ஸோ பாயிண்டில் எனக்கு ஆன்சர் வரும். அது வந்து குழப்பம். நான் அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கல. எனக்கு ஈஸியான நம்பர் என்ன? 10, 20, 50, 100. இதை ரேண்டமாக நான் வச்சு செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இது இவ்வளோ எலாபரேட்டாக போகுது சார். எனக்கு இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரியும் சார், நான் ஃபார்முலாலாம் படிச்சிருக்கேன். அந்த ஃபார்முலா வச்சு போட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் போகும். சந்தோஷமாக ஒரு நிமிஷத்தில் போடுங்க, நான் உங்களை வேணானே சொல்ல. இது ஜஸ்ட் கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் நம்ம அதை சேம் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபார்முலாவும் மறக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சம்மை வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இதே சம்மு சிம்பிள். அப்போ அந்த நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, எளிய ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு சதுரங்கிறப்ப என்னது 4 பக்கமும் சமமாக இருக்கும். சமமாக இருக்கிற பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நீங்கள் அதிகரிக்கிறீங்கன்னா 4 பக்கமுமே அப்படி தான் அதிகரிக்கும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல எக்ஸு ஒய் அப்படின்னா என்னங்களா 2 அளவு இருந்தால் நமக்கு வந்து 2க்கும் ஒரு பக்கம் இவ்வளோ அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் அவ்வளோ அதிகரிக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. சதுரங்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, ஒரு பக்கம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல என்னதுங்க, எக்ஸும் 20 தான், ஒய்யும் 20 தான். இதை அப்ளை பண்ணுங்கள். நம்ம அதே சொன்னோம் இல்லைங்களா, இயற்கணித சமன்பாடுலாம் நமக்கு வந்து தெரியணும்னு. ஸோ இதில் அப்ளை பண்ணிட்டு நமக்கு தெரியணும். எக்ஸ் 20, ஒய் 20, எக்ஸ் 20 இன்ட்டு ஒய் எவ்வளோங்க 20 / 100 அவங்க கொடுத்துருக்காது. ஸோ 2 0 இருக்குங்க, 0 0 அடிச்சிக்கலாம். அப்போ 20 + 20 40ங்க, ப்ளஸ் 2 × 2 எவ்வளோங்க 4. அப்போ 44%. இப்போ உங்களுக்கே தெரியும் சார், எங்களுக்கு ஃபார்முலா தான் சார் ஈஸி, நாங்கள் ஃபார்முலாலே போட்டுக்கிறோம் சார். தாராளமாக போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு அவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறீங்க வளவலன்னு? அதெல்லாம் வளவலன்னுலாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் படி தான் இந்த ஃபார்முலாவையே அவங்க டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நமக்கு இப்போ அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிச்சு, இப்படி தாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாவுமே உங்களுக்கு மறக்காது. இந்த ஃபார்முலா நான் எப்பயோ படித்த ஃபார்முலா தான், அப்படியே மைண்டில் இருக்குது. அது காரணம் என்னது, எனக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சது தான். ஸோ ஒருவேளை இதுவும் மறந்தாலும் உங்களால் பேசிக்காக ஒரு படத்தை வரைஞ்சி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ சதுரத்தில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோங்க, எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு சதுரத்தை வரைஞ்சோம், அதுக்கு பக்கம் இருக்குதுன்னு சொன்னோம், சுற்றளவு இருக்குதுன்னு சொன்னோம், பரப்பளவுனா என்னென்னு பார்த்தோம், அடுத்தது மூளை விட்டம்னா என்னென்னு பார்த்தோம். இதில் ஒரு அளவு கொடுத்தா இன்னொரு அளவு எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தோம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த கொஸ்டின்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், நார்மலாக ஒரு அளவு கொடுத்துட்டு இன்னொரு அளவு கேட்டாங்க, அதை பார்த்தோம். ஸ்கூல் புக் சமச்சீர் புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பாருங்கள், இந்த மாதிரி சம்பளம் இத்தனை % அதிகரிக்கிறது, அத்தனை % அதிகரிக்கணும், அதோட கான்செப்ட்டும் நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சதுரம்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் சார் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து
புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ சதுரம் டாபிக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சதுரம்னா என்னன்னு பார்த்தோங்க. இப்போ அடுத்தது இருபரிமாணத்தில் அடுத்தது என்ன இருக்குங்க? செவ்வகம் இருக்குது. ஸோ செவ்வகத்தோட பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அடுத்தது செவ்வகத்தில் கொஞ்சம் நம்ம சம்ஸ் ஒர்க் பண்ணுவோம். சரி, சதுரம்னா என்னது நம்ம சொன்னோம்? 4 பக்கமும் சமமாக இருந்தால் அது சதுரம். செவ்வகம்னா என்னதுங்க? உங்களுக்கு தெரியும், செவ்வகத்துக்கும் 4 பக்கம் தான் இருக்கும். ஆனால் 4 பக்கமும் சமமாக இருக்காது. ஏன்னா 4 பக்கமும் சமமாக இருந்தால் அது சதுரமாயிரும். 2 பக்கம் தான் சமம், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இந்த பக்கமும் சமமாக இருக்கும், இந்த பக்கமும் சமமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் 10 இருந்ததுன்னா இதுவும் 10ஆக தான் இருக்கும். இது 5ன்னு இருந்ததுன்னா இதுவும் 5ஆக தான் இருக்கும். இதுதான் வந்து செவ்வகம். சரி, இப்போ சதுரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? பக்கம் தெரிஞ்சது, பக்கத்தை வச்சு ஃபார்முலா பார்த்தோம், பரப்பளவு என்னன்னு பார்த்தோம், சுற்றளவு என்னன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி செவ்வகத்தை எப்படி நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். அதாவது இப்போ இந்த ஒரு செவ்வகம் இருக்குது. இதை என்னன்னு நம்ம சொல்லுவோங்க இங்கிலீஷில்? லென்த்துன்னு சொல்லுவோம், எல். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லுவோங்க? பிரெத்து, பி. கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுவேன், அதை புரிஞ்சுக்கோங்க, அது எளிமையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ செவ்வகத்தோடைய அங்கே மாதிரியே தான். இப்போ வந்து அங்கே வந்து சதுரத்துக்கு பரப்பளவு என்ன சொன்னாங்க? அடுத்தடுத்த 2 பக்கங்களின் பெருக்கல் பலன். ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே செவ்வகத்தில் என்ன சொல்லுவாங்க? அடுத்தடுத்த 2 பக்கங்களுடைய பெருக்கல் பலன் தான் பரப்பளவு. அடுத்தடுத்த பக்கம்னா என்ன? ஒன்று 5ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் பெருக்கணும். இல்லைன்னா இந்த பக்கத்தையும் பெருக்கணும். 10 5, இல்லை இந்த பக்கத்தை இந்த பக்கம், இல்லை இந்த பக்கம் இந்த பக்கம். அதுதான் அர்த்தம். நீங்கள் 2 பக்கங்களும் பெருக்கல் பலன்னா நம்ம இதையும் பெருக்கலாம் 10 × 10. அப்படி இல்லை, அடுத்தடுத்த 2 பக்கங்களின் பெருக்கல் பலன். அப்போ என்னதுங்க? பரப்புங்கிறது என்னதுங்க லாஜிக்கு? அடுத்தடுத்த 2 பக்கங்களின் பெருக்கற் பலன். அப்போ இந்த எல் அடிப்பக்கம், ஓகேங்களா? நீளம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழில் நீளம் இன்ட்டு அகலம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பரப்பை செவ்வகத்துக்கு. ஸோ செவ்வகத்தோடைய பரப்பு என்னதுங்க? நீளம் இன்ட்டு அகலம். அதை தான் நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்லுன்னு குறிச்சா எல், இல்லை இதை ஏன்னு குறிச்சா ஏ இன்ட்டு பி. வேறு ஒன்றுமே கிடையாது. ஃபார்முலா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும். ஓகேங்களா? அப்போ பரப்பளவு என்னதுங்க? அடுத்தடுத்த 2 பக்கங்களும் பெருக்கல் பலன். அப்போ இந்த சம்மில் என்னதுங்க பெருக்கல் பலன்? பரப்பு ஒன்றும் இல்லை, எல் இன்ட்டு பி. எல் என்னது? 10, அகலம் என்னது? 5, அப்போ 50. இங்கே என்ன வருங்க? ஏற்கனவே சொன்ன பரப்பளவுனா என்ன வருங்க? மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயரில் எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போ சுற்றளவு என்னன்னு பார்ப்போம். பரப்பளவுங்கிறது என்னதுங்க? இந்த உள்ள அடைபட்டு இருக்கிற பரப்பு தான் பரப்பளவு. சுற்றளவு என்னது? 4 பக்கத்துலேயும் அந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணால் வர்றது தான் சுற்றளவு. ஸோ இது 1 2 3 4, அப்போ 4 பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? ஜென்ரலாக ஒரு செவ்வகம், இதை நம்ம எல்லுங்கிறோம், இதை பிங்கிறோம். அப்படின்னா பரப்பளவு வந்து நமக்கு தெரியும், அடுத்தடுத்த 2 பக்கமும் பெருக்க பலன் எல் இன்ட்டு பி. நமக்கு பரப்பளவு கிடச்சி. அப்போ சுற்றளவுனா என்னங்க? எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுங்க? ஒரு எல் ஒரு பி, ஒரு எல் ஒரு பி. இப்போ எத்தனை எல் இருக்குது? 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. 2 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ எல் ப்ளஸ் பி. நமக்கு ஃபார்முலா என்னது? செவ்வகத்தோடைய சுற்றளவு ஃபார்முலா 2 × எல் ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா இப்படி தான் நமக்கு டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து நீளம் 10 கொடுத்துருக்காங்க, அகலம் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவு என்னது? எனக்கு ஃபார்முலா தெரியல சார். ஒன்றும் இல்லை, சிம்பிள். படம் வரைய தெரியுதா? படம் வரைஞ்சிக்கோ. ஒரு பக்கம் 10 10 கொடுத்துக்கோ, 5 5 கொடுத்துக்கோ, எல்லாத்தையும் கூட்டு. 10 5 10 5, ஓகேங்களா? 20 20 + 10 30. ஓகே, எனக்கு ஃபார்முலா தெரியல, ஆனால் நான் போட்டுட்டேன். ஃபார்முலா தெரிஞ்சால் இன்னும் எளிமை, அவ்வளோதான். ஃபார்முலா தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 × எல் ப்ளஸ் பி. எல் என்னது? 10, பி 5. எனக்கு இது ஈஸியாக இருக்கும். 2 × 15, ஸோ 30. மீட்டரில் சொல்லுவீங்களா, மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவீங்களா? பரப்பளவு மட்டும்தான் மீட்டர் ஸ்கொயரில் சொல்லணும். சுற்றளவு, அந்த ஒரு பக்கம் லென்த்து, அதெல்லாம் வந்து நம்ம மீட்டர் அளவில் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்துச்சா? ஸோ ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி, ஃபார்முலா தெரியலனாலும் போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் லாஜிக். ஓகேங்களா? அப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கிட்டோம். அந்த செவ்வகத்தில் பக்கம்னா என்னன்னு தெரியும். இந்த செவ்வகத்துக்கு 2 பக்கம் வரும். சதுரம்னா ஒரே பக்கம் தான் 4 பக்கம் சமமாக இருக்கும். செவ்வகத்தில் அப்படி இல்லை, இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நீளம்னு ஒன்று இருக்கும், அகலம்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஒழுங்கான வடிவமாகவும் இருக்கும். ஓகேங்களா?
அடுத்தது இதுக்கு வந்து சுற்றளவு என்னதுங்க, வெளியில் இருக்கிறதெல்லாம் கூட்டினா சுற்றளவு. அதை நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருதுங்க, 2 × L+B வருது. பரப்பளவுங்கிறப்ப என்ன வருங்க, அடுத்தடுத்து 2 பக்கங்களும் பெருக்க பலன், எல்லையும் பியும் பெருக்கணும், இல்லை பியும் எல்லையும் பெருக்கணும், எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, பரப்பளவு கொண்டு. இப்போ இதுலேயும் சதுரம் மாதிரி ஒரு லாஜிக் இருக்குது. சதுரத்துக்கு மூளை விட்டன்னு ஒன்று இருந்ததுங்களா, 4 பக்கமும் சமமாக இருந்தது. கிராஸாக ஒரு கோடு போட்டு பார்த்தோம் இல்லைங்களா, பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, √2 கிடச்சிச்சு இல்லையா. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ செவ்வகத்துக்கும் மூளை விட்டன்னு ஒன்று இருக்குது. அந்த அளவு வந்து மற்ற 2 அளவுக்கும் ஈக்குவலாக வராது. அது மற்றதை விட அதிகமாக LB இருக்குது அப்படின்னா இதுவும் என்னதுங்க, இங்கேயும் அதே பிதாகரஸ் தேற்றம் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த செவ்வகத்தை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்குமா, எல்லா பியா. அப்போ இது என்னன்னு நமக்கு தெரியுமா, இதுதான் மூளை வட்டம். இந்த செவ்வகத்தில் அந்த கட் பண்ண இந்த மூளை வட்டத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணிடுவாங்க. இது நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கர்ணத்தின் வர்க்கமானது x² மற்ற இரு பக்கங்களும் வர்க்கங்களும் கூடுதல் சமம். ஒரு பக்கம் என்னது L², ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் B². இதனுடைய வர்க்கத்துக்கும் இதனுடைய வர்க்கமும், இதோட வர்க்கம் L², இதோட வர்க்கம் இதோட கூடுதலுக்கு சமங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஓகே எக்ஸு. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் √ஆக போகும். ஸோ L² + B². ஸோ மூளை விட்டத்தோட ஃபார்முலா என்னங்க, செவ்வகத்தோடைய மூளை விட்டத்தோட ஃபார்முலா L² + B². இது அப்படி தான் படிக்கணும். இதை வந்து வர்க்கம்னு படிப்போம், ஸ்கொயர்னு படிப்போம், இதை √ன்னு படிப்போம். ஓகேங்களா. ஸோ செவ்வகத்தோடைய மூளை விட்டம் என்னதுங்க, √L² + B². இதில் என்னது, எந்த அளவு எப்பயுமே அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்தீங்க அப்படின்னா கர்ணம் தான் பெருசாக இருக்கும். கர்ணத்தோட அளவு வந்து L-ஓட பெருசாக இருக்கும், கர்ணத்தோட அளவு B-ஓடவும் பெருசாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ நமக்கு மூளை விட்டத்தையும் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா. இப்போ ஒரு கணக்கு கொடுத்துட்டு மூளை விட்டம் என்னன்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு செவ்வகத்தோடைய நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி படம் வரையலாங்க, இப்படி படம் வரையலாம். இந்த 8னா அதுக்கு ஆப்போசிட்லேயும் 8னா இது 6. ஓகேங்களா. இப்போ மூளை விட்டம் கேட்குறாங்க. ஸோ மூளை விட்டம் கேட்டால் என்ன பண்ணுங்க, ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை பார்த்துக்கோங்க, இப்படி படம் வரைஞ்சிக்கோங்க. மூளை விட்டம் கேட்குறேன், பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள். என்ன வருங்க, மூளை விட்டம். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். x² என்னதுங்க, 8² + 6² 64 + 36 100. x² 100 அப்படின்னா எக்ஸ் என்னவாக இருக்கும், √ எடுத்தா 10. அப்போ மூளை விட்டம் 10. ஸோ ஒரு செவ்வகத்தில் நீளமும் அகலமும் கொடுத்துட்டு மூளை விட்டம் கேட்டால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் லாஜிக். ஃபார்முலா படியும் போடலாம். ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு எப்படியும் சம்மு கேட்பாங்க, நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்துட்டு சுற்றளவும் பரப்பளவும் கேட்பாங்க. இல்லைன்னா நீளமும் பரப்பளவும் கொடுத்துட்டு அகலம் கேட்பாங்க. இல்லை நீளமும் சுற்றளவும் கொடுத்துட்டு பரப்பளவும் கேட்பாங்க. மற்ற 2 அளவு கொடுத்துட்டு இன்னொரு 2 அளவும் கேட்பாங்க. இல்லை மூளை விட்டத்தை கொடுத்துட்டு, இப்போ மூளை விட்டம் ஒரு செவ்வகத்தோடைய மூளை விட்டம் வந்து 10 அப்படின்னு கொடுத்துட்டு நீளம் வந்து 8ன்னு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பரப்பளவு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸோ ஒரு அளவு 8னா இன்னொரு அளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க, இங்கே தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்படி இயற்கணிதம் தெரியணும், பிதாகரஸ் தேற்றம் தெரியணும்னு சொன்னோம்னா அந்த மாதிரி இதில் வந்து பிதாகரஸ் தேற்றம் தெரியணும். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிப்பாங்க, அப்போ பாருங்கள், ஒரு செவ்வகத்தோடைய மூளை விட்டம் நமக்கு கொடுத்துட்றாங்க, செவ்வகத்தோட நீளமும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சம்முக்கு வந்து பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோ எனக்கு தெரியல. இதுக்கு தாங்க லாஜிக், இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க. மூளை விட்டம் எப்பயுமே கர்ணன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் மூளை விட்டம். அதை 10ன்னு கொடுத்துருக்காங்க. மழையை பெய்யுது. ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் என்ன நமக்கு தெரியாது. இது தெரிஞ்சால் தான் நம்மளால் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து லென்த் 8ன்னு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூளை விட்டம் என்ன சொல்கிறாங்க, 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கர்ணத்தின் வர்க்கமானது என்னதுங்க, கர்ணம் ஸ்கொயர் = மற்ற 2 ஸ்கொயர், 2 L² + B²ங்களா. இங்கே கர்ணம் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க, 10². L கொடுத்துருக்காங்க 8, B நமக்கு தெரியாது. அப்போ 10² 100, 8 8 64 + B. ஓகே, இங்கே B²ங்களா, இங்கே +64 கூட்டிகிட்டு இருக்குங்களா. அப்போ இந்த பக்கம் வரும்போது அது -64 வரும். ஸோ 100 - 64 36. ஸோ B² 36 அப்படின்னா B என்ன வருங்க, √36.
என்ன வரும் 6 வரும். ஸோ இது நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த பிதாகரஸ் தேற்றம் நான் அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அளவியல் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இயற்கணித சமன்பாடுகள் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி பிதாகரஸ் தேற்றம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் ஃபார்முலா எப்படி டெரைவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ B6ன்னு கிடச்சிச்சுன்னா ஏற்கனவே L நமக்கு 8 இருக்குது, 8 சென்டிமீட்டர்னு இருக்குது, B6 சென்டிமீட்டர்னு இருக்குது. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ பரப்பளவு ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? பரப்பளவு என்னதுங்க செவ்வகத்துக்கு? L × Bயா? ரெண்டையும் இருக்குங்க. 8 6 48 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சருங்க. ஓகே, இது தாங்க லாஜிக். இந்த லாஜிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் புரிஞ்சிருக்கிற பட்சத்தில் செவ்வகத்தில் என்ன மாதிரியான சம்ஸ் கொடுத்தாலும் நம்ம யோசித்து இந்த மடங்குன்னு சொல்கிறது, பர்சன்டேஜ்னு சொல்கிறதுலாம் நம்மளால் போட முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்க, நமக்கு இப்போ சமச்சீர் புக்கில் ஒரு சம் கேட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், இது நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை. 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 அளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகங்கிறதுனால 2 அளவு கொடுத்துருக்காங்க. நீளம் 6 மீட்டருங்களாம், அகலம் 4 மீட்டராம். இதோட சுற்றளவும் பரப்பளவும் காண சொல்கிறாங்க. என்னது? சிம்பிள் தானே. ஃபஸ்ட்டு செவ்வகம் படம் ஒன்று வரைங்க. ஓகேங்களா? நீளம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர். அகலம் என்ன? 4 மீட்டர். ஓகேங்களா? இப்போ பரப்பளவு என்ன? L × Bயா? L 6ஆ? B 4ஆ? 24 மீட்டர். மீட்டர் என்ன எழுதணும்? மீட்டர் ஸ்கொயரா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு. சுற்றளவு என்ன? ஃபார்முலா 2 × L + B. L என்னது? 6, 4, 2 அடைப்புக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணுறோம். 2 × 10 20 மீட்டரா? கண்டுபிடிச்சிட்டுமா? சிம்பிள், அவ்வளோதான். சரி, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற சம்மை பார்ப்போமா? ஓகே, இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். அதாவது ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன, மேலும் அதனுடைய சுற்றளவு காண்க. ஓகேங்களா? அதாவது என்னங்க கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தை சொல்லியிருக்காங்க. செவ்வகம் ஒன்று வரைஞ்சிக்குவோம். LB என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு என்னது? ஏரியா என்ன கொடுத்துட்டாங்க? 820 சதுர சென்டிமீட்டர்னால் என்னதுங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயரை தான் அப்படி சொல்லுவாங்க, சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? அகலம் கொடுக்குறாங்க. அகலம் என்ன சொல்கிறாங்க? 20 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு என்னென்ன கேட்குறாங்க? நீளம் கேட்குறாங்க, சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவுனா பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சுற்றளவும் கேட்குறாங்க, நீளமும் சுற்றளவும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அப்படியே ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ A = என்னதுங்க? L × B தான் பரப்பளவு. ஸோ L × B என்ன கொடுத்துருக்காங்க? 820. ஓகே, அப்போ நமக்கு L தெரியாது, B அப்படி தெரியும், 20, 820. ஓகேங்களா? 820 இது வகுக்கும் 20, 0 0 அடிச்சிருங்க. அப்போ என்ன வருங்க? 41. அப்போ L எவ்வளோ? 41. அப்போ B வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்னா L வந்து 41 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு L கண்டுபிடிச்சிட்டோம், 41 சென்டிமீட்டர். அடுத்தது சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு என்னங்க? ஃபார்முலா சிம்பிளாக இருக்குது. என்ன ஃபார்முலா? செவ்வகத்தோட சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 × L + B. இப்போ நம்மகிட்ட L இருக்குது, B இருக்குது. L என்னங்க? 41. B என்னது? 20. இப்போ அடைப்புக்குள்ளே இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். 41 + 20 என்னதுங்க? 61. ஸோ 61 122. 2 × 61 என்ன வருங்க? சுற்றளவு சென்டிமீட்டரில் தான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஸ்கூல் புக் சம் தான், மிக எளிமையான சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, கான்செப்ட் ஓரியன்டாக இப்போ செவ்வகத்தில் இன்னொரு சம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நமக்கு வந்து அமைச்சர் புக்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க? 60 சென்டிமீட்டருக்கு சமம். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க? 60 சென்டிமீட்டரை விட குறைவு. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறாங்க? 60 சென்டிமீட்டரை விட அதிகம். ஆப்ஷன் டி என்ன சொல்கிறாங்க? 45 சென்டிமீட்டருக்கு சமம். அதாவது கேள்வி என்ன கேள்விங்க? அதாவது ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அப்போ நாம் என்ன சொல்கிறாங்க? 2 செவ்வகத்துக்கும் சுற்றளவு 30ங்கிறத காமனாக சொல்லிட்டாங்க. அப்போ
ஃபஸ்ட்டு செவ்வகத்துக்கும் என்ன சொல்லிட்டாங்க, சுற்றளவு 30 சென்டிமீட்டர். ரெண்டாவது செவ்வகத்துக்கும் என்னதுங்க, சுற்றளவு 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, முதல் செவ்வகத்தோடைய சுற்றளவும் 30 சென்டிமீட்டர், ரெண்டாவது செவ்வகத்தோட சுற்றளவும் 30 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு செவ்வகத்தையும் இப்போ நம்ம இணைக்க போகிறோம். இணைக்கிறப்ப கிடைக்கிற சுற்றளவு என்னங்கிறது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவோ அதை நம்ம எழுதணும். இதில் பாருங்கள், ஒன்று வந்து அது 60 சென்டிமீட்டருக்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, 60 விட குறைவாக இருக்குங்கிறாங்க, 60 விட அதிகமாக இருக்குங்கிறாங்க, 45 சென்டிமீட்டருக்கு சமங்கிறாங்க. இப்போ இதில் எந்த ஆன்சருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து பொதுவாக இதுதான் சொல்லியிருக்காங்க, 2 செவ்வகத்தோட சுற்றளவு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 2 செவ்வகத்தோட சுற்றளவையும் கூட்டினா என்ன வருங்க, 30 + 30 60. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரியாதவங்க அப்பா 60 வந்துருச்சு பாருங்க, 60 சென்டிமீட்டர் சமம், அப்பா ஆப்ஷன் 1 அப்படின்னு போட்டுறாதீங்க, அது வந்து தவறு. அப்போ என்ன பண்ணும், இப்போ தான் தெரியுதா, வெறும் ஃபார்முலா வச்சு மட்டும் நம்ம போட முடியாது. ஸோ கான்செப்ட் என்னங்கிறது புரியணும். 2 செவ்வகத்தையும் அவங்க இணைக்கிறாங்க. இணைக்கிறப்ப இதோட ஒரு பக்கமும் அதோட ஒரு பக்கமும் இணைஞ்சிரும், அது நடுவில் வந்துடும். ஓகேவா? எப்படின்னா 2 செவ்வகம் இப்படி தனியாக இருக்குது, இதை நீங்கள் இணைக்கிறப்ப இப்படி இருக்கு, இதை இணைக்கும் பொழுது இந்த பகுதியும் இந்த பகுதியும் இணைஞ்சிரும். ஓகேங்களா? நம்ம இதை நீளம்னு சொன்னால் இது அகலம்னு சொல்லுவோமா, நீளம்னு சொன்னால் அகலம்னு சொல்லுவோமா. ஸோ 2 அகலமுமே நமக்கு அங்கே வந்து எடுத்துக்கக்கூடாது கணக்கில். ஸோ அப்படி எடுத்துக்காதப்ப கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது 2 இணைஞ்சு ஒரே செவ்வகமாக ஆகுது, இதனுடைய பக்கமும் இணைஞ்சிருச்சு. அப்போ இங்கே 2 L இருக்கும், 2 B 2 L, அப்போ மொத்தம் 4 L 2 B இருக்கும். அதாவது இதோட மீனிங் என்னங்க, இப்போ கண்டிப்பாக 30 + 30 60னா ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆன்சர் 60க்கு சமம் கிடையாது. இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும், எடுத்துடணும். 60 சமமாக வர வாய்ப்பே இல்லை. சரி, 60 விட அதிகமாக போகுமா, மூணாவது ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். 30 + 30 நீங்கள் இணைக்காமல் வச்சுருந்தாலே 60 தான் வரும், அதை தாண்டி போகவே போகாது. அப்படிங்கிறப்ப இணைச்சா குறையதான் செய்யுமே தவிர அதிகம் ஆகவே செய்யாது. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு, 60 சென்டிமீட்டர் அதிகமாகவும் ஆகாது. இப்போ நமக்கு இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன், எது கரெக்டாக வருங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, அப்போ பாருங்கள், ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க, 60 சென்டிமீட்டரை விட குறைவாக இருக்குங்கிறது ஒரு ஆப்ஷனாக இருக்குது, 45 சென்டிமீட்டருக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆன்சர் 45 சென்டிமீட்டர் வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இப்போ என்ன பண்ணும், ரியல் நம்பர்ஸாக நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்து பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே, ஒன்று சுற்றளவு என்னது 2 × L + B, அவன் சுற்றளவுன்னு சொல்லிட்டான் 30 சென்டிமீட்டர். அப்போ L + B என்னதுங்க, 30/2 என்னதுங்க 15 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து நீளம் அகலம் தனித்தனியாக என்னங்கிறது தெரியாது, ஆனால் ஓவராலாக நமக்கு 15ங்கிறது தெரியும். அப்போ நாமளாகவே ஒரு அளவு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், L வந்து 10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க, B 5 சென்டிமீட்டர், நாமளாகவே எடுத்து பார்க்கலாம். இதை எடுத்து பார்த்து இந்த படத்தோட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன சுற்றளவுனா உள்ளே அடைஞ்சிருக்கிற அந்த ஒரு இதோட பக்கம் அதோட பக்கமும் இணைஞ்சிருச்சுங்களா, அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. வெளியில் இருக்கிறது தான் சுற்றளவு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அளவு நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ இப்போ கூட்டுங்க, எத்தனை L இருக்குது, 1 2 3 4 L இருக்கா. ஸோ 4 L இருக்குது. எத்தனை B இருக்குது, 1 2 2 B இருக்கா. அப்போ இதுதான் புதுசாக உருவாகிற படத்தோட சுற்றளவு. 4 Lனா எவ்வளோ, 4 × 10 + 2 Bன்னு 2 × 5. ஸோ 40 + 10 50. ஸோ நம்ம எக்ஸாக்டாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 45 சென்டிமீட்டர் சமனா ஏதோ ஒரு 2 எடுத்து 45 வந்துருச்சுங்கிறதுக்காக 45 போட்டக்கூடாது. ஜென்ரலாகவே நம்ம எந்த அளவு சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, நீங்கள் இங்கே L வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா B 9ன்னு வரும். அப்படி செக் பண்ணி பார்த்தா கூட அது கரெக்டாக 45 வரணும். அப்படி வந்தால் தான் இந்த ஆன்சர் கரெக்டு. எல்லா எடுத்துக்காட்டுலேயும் வந்து அது வந்து கண்டிஷன் அப்ளை ஆனால் தான் நம்ம இதை கரெக்டாக போடணும், ஈக்குவலுங்கிறது. மற்றபடி அப்படி வரலை, அப்படி நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக 10 5ன்னு எடுத்துக்கிறப்பவே நமக்கு 50 சென்டிமீட்டர் வந்துருச்சு. ஸோ என்ன மீனிங், 45 சென்டிமீட்டர் வரலை. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை, அப்போ ஒரே ஆன்சர் தான், சிம்பிள். கண்டிப்பாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம், 60க்கு ஈக்குவலாக வராது, 60ஓட அதிகமாகவும் போகாது. அப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது, 60ஐ விட குறைவு. ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக் ஓரியன்டட். இதை வந்து வெறும் ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் நம்ம அப்ளை பண்ணி போட முடியாது. ரஃபாக இப்படி படங்கள்லாம் போட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் போட முடியும். இப்போ இது புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தால் நான் சொன்ன லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, அடுத்தது கொடுக்குறாங்க 40 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு சம்மு. இப்போ அவன் என்ன கேட்டிருப்பான், இதே மாதிரி தான் கண்டிஷன், 80க்கு ஈக்குவலாக இருக்கும், 80ஓட குறைவாக இருக்கும், 80ஓட குறைவாக இருக்கும், 80ஓட அதிகமாக இருக்கும், 60 அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தானா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக என்னது
2 சுற்றளவுடைய கூடுதலுக்கு குறைவாக தான் வரும் நீங்கள் இணைக்கும் பொழுது. ஏன்னா இணைக்கும் பொழுது இதனுடைய ஒரு பக்கமும் இதனுடைய ஒரு பக்கமும் இணைஞ்சிருச்சு. அது வந்து ஓவரால்லேருந்து மைனஸ் ஆகுது. அந்த அளவை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. நார்மலாக என்னது, இதுக்கு 2L இருக்கும், இதுக்கு 2B இருக்கும், இதுக்கு 2L இருக்கும், 2B இருக்கும். கூட்டினோமா நமக்கு 4L 4B வரணும். ஆனால் 2 செவ்வகமும் இணைஞ்சதுக்கப்புறம் நமக்கு 4 நீளம் இருக்கும், ஆனால் 2 அகலம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சுற்றளவோட அளவு வந்து இது குறைவாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் லாஜிக். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இல்லை ஒரு ப்ராக்டிகல் சம் பார்க்கலாம். ஓகே, இது 6th ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சம். அதாவது ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதன் பரப்பளவு எத்தனை மடங்காகும்? அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதன் பரப்பளவு எத்தனை மடங்காகும்? அங்கே சதுரத்தில் பார்த்த மாதிரியே தான் இதுவும் வந்து என்ன லாஜிக் இருக்குங்கிறத பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்குவோம் மடங்கு பற்றி. சரி, ஓகே. ஒரு செவ்வகங்க, முதல்ல ஒரு செவ்வகத்தை வரைங்க. இது நீளம் LB. அவன் என்ன சொல்கிறான், இது வந்து ஒரிஜினலாக இருக்கிற நார்மலான செவ்வகம். இப்போ அவன் ஒரு கண்டிஷன் கொடுக்குறான், இதுவும் 2 மடங்கு ஆகணும்னா 20% வேறங்க. அது 20% மீன்ஸ்னால் இங்கே 100 சென்டிமீட்டர்னு இருக்கா, 20 சென்டிமீட்டர் கூட்டிக்குவீங்க. 2 மடங்குங்கிறது வேற. அதாவது இங்கே 10ன்னு இருந்தால் 20 மாறிக்கும், 2 மடங்கு. அதாவது 10ஓட 2 மடங்கு என்னதுங்க 20, 20ஓட 2 மடங்கு என்னதுங்க 40, 15ஓட 2 மடங்கு என்னதுங்க 30. இப்படி அவன் சொல்கிற கண்டிஷன் என்னன்னா, இதோ நீளமும் 2 மடங்கு ஆகுது, அகலமும் 2 மடங்கு ஆகுது. அப்படி இருக்கிறப்ப பரப்பளவு எத்தனை மடங்கு? இது சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு நீங்கள் வந்து ரஃபாக நம்பரும் யூஸ் பண்ணலாம், நம்பரும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ரேண்டமாக. நம்பர் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா, நீங்கள் கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். அதாவது ஒரு பக்கம் 10ன்னு எடுத்துக்கணும், இன்னொரு பக்கம் முழு என்ன வர மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒரிஜினல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது 10 5ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பரப்பு என்னதுங்க A, L × B. ஸோ 10 × 5 என்னதுங்க, ஓகேங்களா, மீட்டரில் எடுத்துக்குவோம், 50 மீட்டர் ஸ்கொயர் ஆகுது. இது வந்து நார்மலாக இருக்கிற ஒரு செவ்வகம். அவன் சொல்கிற கண்டிஷன் படி பார்ப்போம். அப்போ கண்டிஷன் படி பார்த்தோம்னா இப்போ நீளம் என்ன ஆகுதுங்க, 10ங்கிறது 20 ஆகணும், 2 மடங்கு. அகலம் என்னதுங்க 5ங்கிறது 2 மடங்கு. பார்த்தா இப்போ இதுக்கு பரப்பு கண்டுபிடிங்க, என்ன வருதுங்க 20 × 10 200 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 50 மீட்டர் ஸ்கொயர் எத்தனை ஆயிடுச்சு, 200 மீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ 200 மீட்டர் ஸ்கொயரை அந்த 50 மீட்டர் ஸ்கொயரால் வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா 4 மடங்கு ஆயிருக்கு. அப்போ ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு அதிகரிச்சிச்சுன்னா 4 மடங்கு ஆகுமாங்கிறத நாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரஃபாக ஒரு நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் அது வரும், ஒன்றும் இல்லை. ஃபார்முலா என்னதுங்க, A நார்மலாக L × B. ஓகே, அப்போ L வந்து 2 மடங்கு ஆகுது, 2L மாறிக்கிச்சுன்னு வைங்களேன். B 2 மடங்கு ஆகுது, 2B மாறிக்கிச்சுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும், 2 × 2, ஓகேங்களா, 4 × LB, ஓகேங்களா. அப்போ A என்ன ஆகுது, நார்மலாக LBன்னு இருக்குது, எத்தனை மடங்கு ஆகுது 4LB. அப்போ 4 மடங்கு ஆகிடுது, புது வடிவம் 4 மடங்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் லாஜிக். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக கூட இருக்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம அதை புரிஞ்சிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அதெல்லாம் தவறே கிடையாது. சரிங்களா, நமக்கு இப்போ புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குதா? ஒன்று நம்மளாக படித்து புரிஞ்சிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இல்லை ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சிக்கிறதுன்னு இருக்குது. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து 4 பேருக்கு சொல்லி தரலாம். உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் உங்களுக்கு கஷ்டமாகவே ஃபீல் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் லாஜிக், இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை நம்ம இப்போ பார்க்கலாம். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர், அச்செவ்வகத்தின் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்பது. அதாவது என்னென்னா, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 60 மீட்டர், அதன் நீளம் அகலத்தின் 2 மடங்கு எனில் அதன் பரப்பு யாது? அதாவது இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகத்தோட சுற்றளவு 60 மீட்டர்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. அதன் நீளம் வந்து அகலத்தின் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டு ஒன்று நீளம் கொடுத்துருந்தா நீங்கள் ஈஸியாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருப்பீங்க. இல்லை அகலம் கொடுத்துருந்தாலும் நீளம் கண்டுபிடிச்சிட்டு பரப்பளவு வந்து நீளம் இன்ட்டு அகலம்னு போட்டிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம எப்படி போடணும்னா இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் தான். என்னென்னா முதல்ல ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிக்குவோம். நமக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சுற்றளவு சொல்லியிருக்காங்க. சுற்றளவு என்னதுங்க, 2 × L + B எவ்வளோது 60 மீட்டர். அதாவது இந்த எல்லா நீளத்தையும் அகலத்தையும் கூட்டனா வர்றது வந்து 60ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியும், L + B இந்த 60/2 என்னதுங்க 30 மீட்டர். அப்போ நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா 30 மீட்டருங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஆனால் வந்து என்னது நீளமும் என்னங்கிறது நமக்கு சொல்லலை, அகலமும் என்னங்கிறத எக்ஸாக்டாக நமக்கு சொல்லலை. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான், நீளம் வந்து அகலம் மாதிரி 2 மடங்குன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. அதோட அர்த்தம் என்னதுங்க, அதாவது நீளம் = 2 × அகலம்னு அர்த்தம். அதுதான் கண்டிஷன். அப்படித்தான் இருக்குமா. அப்போ அந்த செவத்தில் என்னது அகலம் 5 சென்டிமீட்டர்னு இருந்தால் கண்டிப்பாக நீளம் 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அகலம் 10ன்னா கண்டிப்பாக நீளம் 20 சென்டிமீட்டர்னு இருக்கும். அதுதான் லாஜிக். ஸோ இங்கே L = என்னதுங்க 2 × அகலம்னா B. ஸோ L எதுக்கு சமங்க, இந்த சம்மில் அவன் என்ன சொல்லியிருக்கான், இதோட மீனிங் வந்து இதுங்க, அகலத்தின் 2 மடங்குனா அதோட அர்த்தம் என்னது, நீளங்கிறது அகலம் B, அகலத்தோடைய 2 மடங்கு 2B அதுக்கு சமம்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு என்ன தெரியுதுங்க, ஃபார்முலா படி L + B = 30ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ Lங்கிற இடத்துல போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Lங்கிற இடத்துல 2Bயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு B இருக்குது 30. ஸோ 2B + B 3B 3B 30. அப்போ 3 30 அடிச்சுட்டு என்ன வருங்க 10. அப்போ L வந்து 2B இதை அப்ளை பண்ணி போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுங்க, Bங்கிறது 10 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ B 10 ஒன்று கிடைச்சிருச்சுன்னா இன்னொன்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ L + B 30 சொல்லியிருக்காங்களா, B 10ங்கிறது தெரிஞ்சிருச்சா. இப்போ B 10ங்கிறது போட்டோமா 30. அப்போ L என்னதுங்க 30 - 10 20 மீட்டர். அப்போ இப்போ நம்ம நீளமும் கண்டுபிடிச்சிட்டோம், அகலமும் கண்டுபிடிச்சோம். அதாவது என்னன்னா ஒரு சுற்றளவு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு இப்படி கேட்குறப்ப எப்படி போடுறதுங்கிறது தான். அப்போ நமக்கு கான்செப்ட் தெரியணும். நான் அந்த கான்செப்ட் தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டோம், சுற்றளவு என்ன சொல்லியிருக்காங்கிறத போட்டிருக்கோம். ஓகே. அப்போ நீளத்தையும் அகலத்தையும் கூட்டினா 30ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதில் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். L = 2Bன்னு சொல்கிறோம். L = 2Bன்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். நமக்கு B 10 கிடைச்சா, ஸோ 30ல் 10 போயிடுச்சுன்னா 20. அப்போ நமக்கு இப்போ Lலும் கிடச்சிருச்சு, L 20ன்னு கிடச்சிருச்சு, B 10. அவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டானு பாருங்கள். அகலத்தின் 2 மடங்கா, அகலம் 10, அப்போ நீளம் 20ன்னு கிடச்சிருச்சா. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. பரப்பளவு என்ன செவ்வகத்துக்கு L × B. ஸோ 20 × 10 200 என்ன வருங்க, மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் வரும். அவ்வளோதான், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுதாங்க கான்செப்ட். பேசிக் விஷயந்தான். அது மடங்காக கேட்டால் என்ன, பர்சன்டேஜாக கேட்டால் என்ன, பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இல்லை இன்னொரு சம் பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த சதுரத்தில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு பக்கம் வந்து இத்தனை சதவீதம் அதிகரிக்கும் பொழுது மொத்தமாக வந்து அதோடைய பரப்பளவில் ஏற்படுற மாற்றம் என்ன, சுற்றளவில் ஏற்படுற மாற்றம் என்னங்கிறது நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ இப்போ அந்த மாதிரி சம்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா. இப்போ பரப்பளவில் ஏற்படுற மாற்றம் அப்படின்னா, இப்போ ஒரு செவ்வகத்தோடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்க, செவ்வகத்தினுடைய நீளம் 30% அதிகரிக்கிறது. ஓகேங்களா. அகலம் 20% அதிகரிக்கிறது எனில் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கா நமக்கு, x + y + xy/100. ஸோ எக்ஸ் என்னதுங்க 30, ஒய் என்னதுங்க 20. அதிகரிக்குங்கிறதுனால ரெண்டையுமே ப்ளஸில் எழுதிக்கணும். ஒருவேளை குறையுதுன்னாங்கன்னா எதை குறையுதுங்கிறாங்களோ அதை நம்ம மைனஸில் எழுதிக்கணும். ஸோ இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். /100 0 0 அடிச்சிடும். இங்கே என்ன வருங்க 30 + 20 50 + 3 2 6. ஸோ 56% என்ன ஆகுங்க, அதிகரிக்கும். ப்ளஸில் ஆன்சர் கிடச்சிருக்கா, அதிகரிக்கும். அப்போ இந்த சம்மில் ஏற்கனவே ஒரு செவ்வகம் இருக்குது, அது 30% நீளத்தையும் அகலத்தை 20% அதிகரித்தா பரப்பளவு வந்து நமக்கு எத்தனை சதவீதம் மாற்றம் ஏற்படுனாங்கன்னா 56% அதிகரிக்கும். சிம்பிள். ஓகேங்களா. சரி, இதை எனக்கு சதுரத்தில் சொன்ன மாதிரி லாஜிக்காக சொல்ல முடியுமா சார்? லாஜிக்காக ஒரு வேளை வேணுங்கிறவங்க ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாவே ஒரு நீள அகலம் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேளை நீளத்தை வந்து நீங்கள் வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கோங்க, அகலத்தை 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க.
ஓகே, இது வந்து ஒரிஜினல் செவ்வகம்னு எடுத்துக்கோங்க. அவங்க சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ 20ல் 30% எவ்வளோங்க? 10% 2, அப்போ 2 × 3 6. ஸோ அப்போ புது செவ்வகம் என்ன வருங்க? 20 + 6 26ன்னு வரும் மீட்டர். அப்போ இதை பாருங்கள், 10 இருக்கா? இது எவ்வளோ? 20% அதிகரிக்குதா? அப்போ 10ங்கிறது என்ன ஆகுங்க? 2, 12,000. இப்போ இதை ரெண்டையும் பெருக்குங்க பரப்பளவு. 26 12 என்ன வருங்க? 2 6 12 312. அதாவது ஒன்றும் இல்லைங்க, புதுசு வந்து 312, பழசு 200. ஸோ 112. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் வருது மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? 112ங்கிறது இந்த 200ல் எவ்வளோ, அதுதான் வந்து அதிகரித்தது. 112 / 200 × 100ன்னு போட்டோம்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்குதுன்னு தெரியும், 56%. ஸோ இதுதான் லாஜிக், ஒன்றுமே இல்லை. அதாவது ஃபார்முலாவே தெரியலைனாலும் இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடலாம். பட் ஆனால் அது லென்த்தியாக இருக்கும். படிக்கிறப்போ வந்து நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாம்னு வரும்போது நமக்கு டைம் கன்சூமிங் முக்கியம் இல்லைங்களா? ஸோ அங்கே வரும்போது நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போட்டு போகலாம். இல்லை ஒருவேளை எனக்கு ஃபார்முலாவும் தெரியலங்கிற பட்சத்தில் தான் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்து நம்ம செக் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறது நம்புகிறேன். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே, வேறு மாற்றி பார்த்து அது என்ன வருதுன்னு நாமளே ஒர்க் அவுட் பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டுமே அதிகரிக்குன்னு கொடுத்ததுனால நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டிங்க. இப்போ இது வரல 1 அதிகரிக்குது 1 குறையுதுன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வேளை நீளம் வந்து 40% அதிகரிக்கிறது, அகலம் 20% குறையுது, அப்போ பரப்பளவில் ஏற்படுற மாற்றம்னா என்னங்க? ஒன்றுமே இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். x + y + xy/100. அதிகரிக்கிறதுனா ப்ளஸில் எழுதிக்கோங்க, குறையிறதுனா மைனஸில் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் என்னதுங்க? இப்போ 40 எடுத்துக்கோங்க. 40 வந்து ப்ளஸ் தான் அதிகரிக்குது. ஒய்ங்கிறது -20. ஸோ இங்கே பெருக்குதா? +40 இன்ட்டு என்னதுங்க? -20 / 100. ஓகேங்களா? இப்போ 0 0 அடிச்சிடும். ஓகேங்களா? 4 × 2 எவ்வளோங்க? 8. ஆனால் என்னது? +4 -2, அதனால் இங்கே -8 ஆயிரும். ஸோ ஏற்கனவே 40 -20, ஸோ -8 என்ன ஆகுதுங்க? 40 - 28 எவ்வளோங்க? 12%. ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கா? ஆன்சர் ப்ளஸ். ஸோ ஓவராலாக இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப நீளம் 40% அதிகரித்து அகலம் 20% குறைஞ்சா ஓவராலாக நமக்கு என்ன ஆகுங்க? 12% பரப்பளவு வந்து அதிகரிக்கும். இதுவே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குங்க? இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கேயும் +20 ஆயிருக்கும், இங்கே +8 ஆயிருக்கும், அது 68 மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். சம் நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புகிறேன். ஓகேங்களா? இது மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்மோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சம் வந்து டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? அதை நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி அளவியல் சப்ஜெக்டில் சதுரம், செவ்வகம் இந்த ரெண்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது அந்த ஃபார்முலா எப்படி வந்து உருவானது, அது வந்து பிதாகரஸ் தேற்றத்தை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபார்முலாவில், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் சம்மில் அதை வந்து எப்படி நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம், ஒரு அளவு கொடுத்துட்டு இன்னொரு அளவு கேட்டால் என்ன, சுற்றளவுனா என்ன, பரப்பளவுனா என்ன, டீட்டெயிலாகவே இந்த 2 இருபரிமாணியத்தில் சதுரத்துக்கும் பார்த்துட்டோம், செவ்வகத்துக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அளவியலுங்கிறது ஒரு பெரிய டாபிக். இதில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா முக்கோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அசம்பக்க முக்கோணம், இருசம்பக்க முக்கோணம், சமப்பக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம்னு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வட்டம் அது எப்படி, அதோட ஃபார்முலாஸ்லாம் என்ன இருக்குது, அரை வட்டத்துக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இணைகரம் இருக்குது, சாய் சதுரம் இருக்குது. ஸோ பெரிய டாபிக். இப்போ நாம் உங்களுக்கு கான்செப்டாக புரிகிற மாதிரி சதுரத்தையும் செவ்வகத்தையும் சூப்பராக நடத்தியாச்சு. நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் அளவியலில் பார்ப்போம். இதை பார்த்துட்டு பரப்பளவுலாம் ஒன் சைடு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கன அளவு பக்கம் போகலாம். ஓகேங்களா? 1 by 1 போகிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும். எப்போயுமே உங்களுக்கு இது கஷ்டமாக ஃபீல் ஆகாது. வேரியஸ் சம்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆன சம்ஸ், வெவ்வேறு எக்ஸாமில் வந்து டிஎன்பிஎஸ்சிலேயே வெவ்வேறு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, எது ஈஸியாக இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களோட ஓன் முயற்சி தான். நான் நடத்தினதை புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் ப்ராக்டிஸ் நிறைய. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதுக்கு நீங்கள் வந்து மினிமம் 10-20 சம் போட்டு பார்க்கணும். இப்போ எல்லை வச்சுட்டு பிஏ போடணும், பிஏ வச்சுட்டு எல்லை போடணும், மூளை விட்டத்தை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதா ஸ்கூல் டேஸ் மாதிரி தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது மிக எளிமையாக போயிடும். அளவியலுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்காக போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ரிலேட்டடாக மற்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.